அத்தியாயம் 30. மேலும் சில நாட்கள் கழிந்த நிலையில் எப்போது தளிர் வீட்டிற்கு வந்து மிரட்டி சென்றான் என்பது தெரிந்ததோ அப்போதே சரத்தும் அவனை சார்ந்தவர்களும் முழுதாக உதயன் வட்டத்திற்குள் வந்து விட்டனர். அவர்களை கண்காணிப்பதற்கு தனியாக ஆட்களை நியமித்திருந்த நிலையில் அவன் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையையும் உதய் விட்டுவிடவில்லை. முதலில் அரசு மருத்துவமனையில் சேர்ந்திருந்த சரத் தளிரின் வீட்டிற்கு வந்து சென்ற பின்னர் சேர்ந்திருந்தது சிவனேஷின் மருமகனும் உதயின் பள்ளி தோழியுமான டாக்டர் உமையாளின் கணவரின் மருத்துவமனை. அங்கே நிவியின் தோழியும் செவிலியராக பணியாற்றுவதால் விஷயம் தெரிந்ததும் சரத்தை கண்காணிக்கவும் பேசுவதை கேட்பதற்காக ஒட்டு கேட்கும் கருவியையும் அடுத்த ஓரிரு நாளில் பொருத்துவது உதைக்கு அத்தனை சிரமமாக இருந்து விடவில்லை. அது மட்டுமின்றி பாதி நேரம் சிகிச்சை, டெஸ்ட், ஸ்கேன் என்ற பெயரில் அவனை அழைக்கழித்து இறுதியில் அவன் அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்கு நிவியின் தோழியை மாற்ற செய்திருந்தான். பகல் முழுக்க அவன் அறையை ஒட்டிய முன்னறையில் இருப்பவர் அவனை சந்திக்க வருபவர்களையும் அவர்கள் பேசுவதையும் வீடியோ எடுத்து உதைக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தார். சரத்திற்கு சந்தேகம் வராத அளவில் நடந்து கொள்பவர் இரவில் அவன் உறங்குவதற்கான மருந்தை செலுத்திவிட்டு சென்று விடுவார். இத்தனை நாட்களாக எந்த நாட்டில் இருந்தாலும் தளிரை தினமும் பார்த்து கொண்டிருந்தவனுக்கு இப்போது அவள் எங்கே இருக்கிறாள் என்ற விவரம் தெரியாததில் சரத்தின் மூர்க்கத்தனம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போனது. தளிரை திருமணம் செய்யவிருப்பவன் யாராக இருந்தாலும் அவன் காட்டக்கூடிய ஆதாரங்களை பார்த்த பின்னர் அவளை தூக்கி எறிந்துவிட்டு சென்று விடுவான். தன் எண்ணம் எளிதாக ஈடேறிவிடும் என்ற சரத்தின் எண்ணத்தில் உதய் மண்ணள்ளி போட்டதோடு அல்லாமல் அவனையும் மருத்துவமனையில் சேர்த்து விடுவான் என்பதை சரத் எதிர்பார்க்கவில்லை. தன் மீது கை வைத்தவனுக்கு தானே தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றே அவன் உதய் மீது புகார் கொடுக்கவில்லை. தன் எதிரியான உதயை கண்காணிக்க ஆட்களை நியமித்திருந்தவன் அவனை சார்ந்த மற்றவர்களை அலட்சியமாக விட்டிருந்தான். அதனாலேயே தளிர் ராகவன் வீட்டில் இருப்பாள் என்று அவன் யூகிக்கவே இல்லை. நிச்சயம் சென்னையிலிருந்து வேலூருக்கு மாறியது போல அவர்கள் வேறு வீட்டிற்கு இடம் பெயர்ந்து விட்டதாகவே நம்பியிருந்தான். தளிருக்கு முத்தமிட்டதையும் அவனால் தனக்கு நேர்ந்த நிலைமையும் அறிந்த பின்னர் உதய் மீதான அவன் வன்மம் அதிகரித்து அவனை தன் கையால் சிதைக்க உறுதி கொண்டவன் அதற்கான திட்டத்தையும் மருத்துவமனையிலேயே தொடங்கிவிட்டான். உதயை கண்காணிக்க ஆளை நியமித்திருந்தவன் அவன் தினசரி வழக்கங்களை அறிந்து கொண்டு உதய் வேலூரிலிருந்து ராணிப்பேட்டைக்கு செல்லும் வழியில் அவனை லாரி ஏற்றி கொல்லும் முடிவிற்கு வந்திருந்தான். அவன் திட்டத்தை அறிந்து கொண்ட உதய் இப்போது சரவணனின் வீட்டு தோட்டத்திலிருந்து அதை ராகவனுக்கும் சரவணனுக்கும் போட்டு காண்பித்தான். உதயை தன் கையாலேயே லாரி ஏற்றி கொள்ள வேண்டும் என்றதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது ராகவனுக்கு. வாடா, இப்பவே அலர்விழி மேடம் கிட்ட சொல்லி அவனுக்கு ஒரு முடிவு கட்டலாம். வேண்டாம். வேண்டாமா? அப்ப அங்கிள் கிட்ட சொல்லாமா என்றதற்கும் உதய் இல்லை என்று சொல்ல, வேற என்னதான் மாப்பிள்ள செய்ய போற என்றார் சரவணன். அண்ணா, ஏற்கனவே ஆளுங்களை வச்சு அவனை போட்டுடலான்னு சொன்ன போதும் வேண்டான்னு சொல்லிட்டான். இப்பவும் வேண்டான்னா என்ன நினைக்கிறான்னு புரியல என்று ராகவன் புலம்ப அவனையே பார்த்திருந்த உதயாதித்தனின் புருவ மத்தி வெகுவாக முடிச்சிட்டது. இருவரும் அவன் பதிலுக்காக காத்திருக்க, மச்சான், அவன் பிளான் பண்ண மாதிரியே சம்பவம் செய்யட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றான். டேய், என்ன பேசுற? அவன் உன்னை போட்டு தலை பிளான் பண்றான், அதை நிறுத்தாம நடக்கட்டும்னு சொல்ற அறிவு கட்டவனே என்று ராகவன் படப்படக்க, மாப்பிள நல்லா யோசிச்சுக்க என்று சரவணனுக்கு உதய் தன் முடிவை அத்தனை எளிதாக மாற்ற மாட்டான் என்று தெரியும். இதை விட்டு அவனை உள்ள தள்ள வேற வழி இல்லடா. இவன் செய்யாம இருந்திருந்தா நானே இதை செய்திருப்பேன். என்ன என்ன செய்திருப்ப என்றவனுக்கு படப்படப்பு குறையவில்லை. ஆக்சிடென்ட் என்று உதய் அலட்டிக் கொள்ளாமல் சொல்லவும் ராகவனுக்கு பேச்சு எழவில்லை. மாப்பிள, தளிரோட சேஃப்டிக்காக இந்த ரிஸ்க் எடுக்கணுமா? நிச்சயம் மாமா என்றவன் நண்பனின் தோளில் கை போட்டு, புரிஞ்சுக்க மச்சான், தளிர் கேஸ்ல தான் அவனை குற்றம் நிரூபிக்கப்படாம உள்ள தள்ள முடியாது. நான் அவனை அடிச்சது ஊருக்கே தெரியும். பழிவெறியில சரத் இப்படி செய்ததுக்கான சாட்சியும் ஆதாரமும் ரெடி பண்ணிட்டா போதும். அவனை வெளியே வர முடியாத அளவு செய்திடலாம். இப்போ இது கிரிமினல் கேஸா இருக்கிறதால எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்றது ஈஸி. அதுக்காக உன் உயிரை கொடுப்பியா என்றதில்தான் பேயறைந்தது போலிருந்த நண்பனின் முகத்தை பார்த்து உதய் சட்டென சிரித்து விட்டான். உயிரோட விளையாட பார்த்துட்டு என்ன சிரிப்பு? வாய மூடுறா. ஏண்டா, நல்லதாவே யோசிக்க மாட்டியா? ஆக்சிடென்ட் சீனரிய கிரியேட் பண்ணி அவனை சிக்க வைக்க யோசிச்சு இருந்த. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? அப்படி செய்த ஆக்சிடென்ட் பண்ணவனை தானே உள்ள தூக்கி வைப்பாங்க. அதை செய்ய சொன்னவன் மேல குற்றம் நிரூபணம் ஆகாம ஒன்னும் செய்ய முடியாதான். அதனால அதுதான் வேற எப்படி அவனை லாக் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு கஷ்டம் கொடுக்காம அவனே வலையில வந்து சிக்கிட்டான். இப்ப அவன் கையால என்ன போட்டு தள்ள அவன் போட்ட பிளான நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். எப்படிடா, எப்படி முடியும்? அவன் கிட்ட பணம் போல இருக்கு. எஃப்ஐஆர் போட முன்னமே ஈஸியா தப்பிச்சிடுவான். மத்தவங்க கிட்ட தப்பிக்கலாம், ஆனா வேலுகிட்ட என்று ஒற்றை புருவமேற்றி கேள்வியாக பார்க்க, வேலுவா
என்று சரவணனின் முகத்தில் முன்பிருந்த குழப்பம் நீங்கி நம்பிக்கை பிறந்தது. அவனேதான் மச்சான், வேலுக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுதான். ஆனாலும் இந்த ரிஸ்க் நிச்சயம் எடுத்தாகணுமாடா. எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா உனக்குதான் என்று ராகவன் தயங்க, வேற வழி இல்ல, அந்த சைக்கோவை இப்படி ஹேண்டில் பண்ணி கட்டி வச்சாதான் உண்டு. என் சேஃப்டி நான் பாத்துப்பேன், நீ கவலை விடு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கேட் திறக்கப்பட்டு கருப்பு வர்ண கார் வந்து நின்றது. முட்டிவரை மடித்து விடப்பட்ட கருநீல முழுக்கை சட்டை, ஆகாய வர்ண ஜீன்ஸ் சகிதம் தன் காரில் இருந்து இறங்கி போலீஸுக்கே உரிய மிடுக்கான தோற்றத்தோடு தோட்டத்தில் இருந்தவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான் சிவனேஷின் மகனும் காவல்துறை அதிகாரியுமான ருத்ரவேலன். 24 வயதான ருத்ரவேலன் உதயாதித்தனுக்கு உடன்பிறவா சகோதரன் போல. ருத்ரவேலனின் அக்கா உமையால் உதய் மற்றும் ராகவனின் பள்ளி தோழி. வேலுவும் நிவியும் சிறுவயது முதலே ஒரே பள்ளி ஒரே வகுப்பில் பயின்றதில் இருவருக்கும் இடையில் நல்ல நட்பு உண்டு. ஆம், சிவனேஷ் அம்பலவாணனின் நட்பு அடுத்த தலைமுறையிலும் தொடர்ந்திருந்தது. ஹாய் உதனா, மாம்சம் இங்கதான் இருக்காங்களா என்று புன்னகையோடு கேட்க, வேலை நீயாவது உனக்கு சொல்லக்கூடாதடா என்று பிடித்து கொண்டான் ராகவன். வேணும்னா நிவிக்கிட்ட சொல்லி முதல்ல உங்களை டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டா என்று அடக்கப்பட்ட புன்னகையோடு ராகவனை சீண்ட, சொல்லிதான் பாரு என்று சிரிப்போடு ராகவனும் அவன் கழுத்தை வளைத்துக் கொள்ள, இங்க பேச வேண்டாம், உள்ள வாங்க என்று சரவணன் மாடிக்கு அழைத்து சென்றார். அவர்களை வரவேற்ற சுஜியிடம், அக்கா எனக்கு முருகலா 3 தோசை, 1 சப்பாத்தி, தேங்காய் சட்னி, அப்புறம் சப்பாத்திக்கு நீங்க பெப்பர் போட்டு உருளை ஃப்ரை பண்ணுவீங்களே அதுவே ஓகே. ஏண்டா தோசை சப்பாத்தி மட்டும் போதுமா? அண்ணி இட்லி கூட வச்சிருக்காங்க, அதை விட்டுட்டியே. வளர பிள்ளைய கண்ணு வைக்காதீங்க என்று நிவி வரிந்து கட்டிக்கொண்டு நண்பனுக்காக வந்துவிட, வேலு அவள் கையில் இருந்த குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருந்தான். என்ன வேலு, நீ மட்டும் தனியா வந்திருக்க? அக்காவையும் ஆன்ட்டியையும் கூட்டிட்டு வர வேண்டியதானே? அவங்க வர்றது இருக்கட்டும், அம்மா கிட்ட நீ என்ன சொல்லி கொடுத்த? கண்டதே சமைச்சு கொடுத்து எனக்கு 2 நாளா ஸ்டொமக் அப்செட். உனக்கு பிடிச்ச தந்தூரி ரெசிபி தாண்டா சொல்லியிருந்த, ஏன் நல்லா இல்லையா? நல்லா இருந்தது, ஆனா நீ செய்யற அளவுக்கு இல்ல நிவி. ஸ்டொமக் அப்செட்னு சொல்லிட்டு ஏண்டா அக்கா கிட்ட மெனு கொடுத்த? அவனுக்கு இட்லி போதும்டி, தோசை வேண்டாம் சொல்லிடு. யோ மாம்ஸ், 2 நாளா சாப்பிடாம நாக்கு செத்து போய் வந்திருக்கேன். டிவோர்ஸ் பண்ண சொன்னதுக்கு இப்படியெல்லாம் பழி வாங்க கூடாது என்று சுஜியை தேடி சென்ற ருத்ரவேலன் காவல்துறை வட்டத்தில் ஆர்வி என்று அழைக்கப்பட்டாலும் நெருங்கிய உறவுகளுக்கு அவன் என்றுமே வேலுதான். உணவை முடித்துக்கொண்டு அனைவரும் மாடியிலிருந்து தனி அறையில் ஒன்று கூடியிருந்தனர். உதினா, குமாரோட தம்பி ஆட்டோல ஸ்கூல் பசங்களுக்கு கஞ்சா சப்ளை பண்ண கேஸ்ல கையும் களவுமா புடிச்சு உள்ள தள்ளியாச்சு. என்னடா சொல்ற? அவன் கஞ்சா விக்கிறவனா? அதுவும் ஆட்டோல வச்சா? ரிலாக்ஸ் மாம்ஸ், அவன் கஞ்சா விக்கிற விஷயம் அவனுக்கே இன்னைக்குதான் தெரியும். அப்புறம் எப்படிடா அவன் ஆட்டோல வச்சிருந்தான்? அதானே, எப்படி என்ற வேலு நாற்காலியிலிருந்து சற்று முன்னே நகர்ந்து ராகவனையே திருப்பி கேட்க, வச்சதும் நாங்க தான், எடுத்ததும் நாங்க தான் என்றான் உதயாதித்தன் சிரிப்போடு. அட பாவி, இதெல்லாம் எப்படா எனக்கு சொல்லவே இல்ல? நீ உன் பாசமலரோட பாச பயிரை வளர்த்துட்டு இருந்த நேரத்துல முடிச்சோம் என்றவன். வேலு, நான் சொன்ன யூடியூபர் விஷயம் என்னாச்சு? ஆல் செட்னா, எந்த டவுட்டும் வராது. அவங்க வீடியோ எடுத்ததும் சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு அப்புறம் உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிட்டியா? சொல்லிட்டேனா, கச்சிதமா செஞ்சிருவாங்க. என்னடா பேசிக்கிறீங்க, கொஞ்சம் எங்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லலாமே என்று சரவணனிடம் தன் திட்டத்தை உதவி விளக்கிட, டேய் செம பிளான். ஒருவேளை முதல்ல வேலுகிட்ட போனா அவனுக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர் கொடுத்து ஆதாரத்தை மறைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மீடியால வந்த பிறகு ஒன்னும் செய்ய முடியாது. எல்லாம் சரிடா, ஒருவேளை அவன் உன்னை இடிச்சதுக்கு அப்புறம் தப்பிச்சிட்டா என்ன செய்யறது? அவன் தப்பிக்க முடியாத அளவு சைலண்டா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு ரேலி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அன்னைக்கு அவன் என்னை இடிச்சிட்டு தப்பிக்கிறதுக்கு 1 கிலோமீட்டர்ல அவங்க ரோட்டை ஆக்கிரமிச்சிடுவாங்க. என்ன பேரணி? ஸ்கூல் காலேஜ்ல போதை மருந்து சப்ளை அதிகமா இருக்கு, அதை கட்டுப்படுத்த சொல்லி நடத்த போறாங்க. சோ ஒன்னு அவன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி அவங்க விலகிற வர காத்திருக்கணும், இல்ல வேற சைடு ரூட் எடுக்கணும். அப்படி எடுத்து தப்பிச்சிட்டானா என்ன பண்றது மாப்ள? இல்ல மாமா, அது அவ்வளோ ஈஸி இல்ல. அதுக்கும் அவன் அவங்கள கிராஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதுக்குள்ள அவனை யார் பிடிப்பா? தப்பிச்சு தலைமறைவாகிட்டா என்னடா செய்யறது? டேய், நான் சொன்னனே அந்த யூடியூபர், அவங்க 3 கார்ல வருவாங்க. ஆக்சிடென்ட் ஆனதும் ஒரு கார் என்னை காப்பாத்துறதுக்காக அங்கேயே நின்னுடும், மற்ற 2 கார் அவனை ஃபாலோ பண்ணும். அதே நேரம் போலீஸ்க்கும் தகவல் கொடுத்துரும். எல்லாம் ஓகே மச்சான், ஆனா யாருடா அந்த யூடியூபர்? அவங்க விஷயத்த உளறிட்டா என்ன செய்ய? உளர மாட்டாங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்க. அவங்களுக்கு அன்னி கேஸோட சீரியஸ்னஸ் தெரியும். சரத் உதனாவை போட்டு தள்ளுறேன்னு சொன்ன வீடியோவையும் அன்னி பத்தி பேசினதை கேட்டதும் உதவுறேன்னு சொல்லிட்டாங்க. விளாக் எடுத்துட்டு போனவங்க வழியில இருந்த சேசிங்கையும் ஆக்சிடென்ட்டையும் எதேச்சையா அவங்க கேப்சர் பண்ணதாதான் இருக்கும். சோ அவங்களோட சாட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கும். அவனால லேஸ்ல வெளியே வந்துட முடியாது. அதோட அவன் பேசினது ஆக்சிடென்ட் நடக்க கொஞ்ச நேரம் முன்னாடி சோசியல் மீடியாவில் வந்துடும். அதுக்கப்புறம் யாரும் எனக்கு ப்ரெஷர் போட முடியாது.
அது எங்க அப்பாவா இருந்தாலும் என்று ருத்ரவேலன் சொல்ல, ஏண்டா அங்கிளுக்கு இதுல உடன்பாடு இல்லையா? அப்படி சொல்றதுக்கு இல்ல, உதன்னாவ அன்னி விஷயத்துல இருந்து விலக சொல்லிட்டு எங்க மாமா சைட்ல பொண்ணு கிடைக்குமான்னு விசாரிச்சுட்டு இருந்தார். ஒருவேளை அவருக்கு பிரஷர் வந்துச்சுன்னா என்ன ஸ்டாப் பண்ணி விலக வைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்குதான் இந்த முன்னேற்பாடு. ஏண்டா அப்படி? அவர் டிஎஸ்பி மட்டும் இல்ல, எனக்கு அப்பா மாம்ஸ் என்று சொல்ல, புரியுது என்பதாக தலையசைத்தான். சரிடா, ஆனா அவன் பிளான் பண்ண நாள் நேரம் நமக்கு தெரியும். ஆனா ஹைவேஸ்ல இந்த இடத்துலதான் உன்னை அட்டாக் பண்ணுவான்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஒருவேளை நீங்க பிளான் பண்ணிருக்க இடமா இல்லாம போச்சுன்னா என்ன செய்ய? அதுக்குதான் மாம்ஸ் நீங்க இருக்கீங்க. நான் என்னடா செய்ய முடியும்? உதின் நான் எவ்வளவு பெர்ஃபெக்டா பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி அவனை டைவர்ட் பண்றது உங்க பொறுப்பு. என்னது, நானா? நீங்களே தான் மாம்ஸ். உங்க ஃப்ரெண்டு நல்லபடியா வரணும்னா நீங்க தான் செய்யணும். இந்தாங்க இத புடிங்க என்று கைபேசி அவனிடம் கொடுத்த ருத்ரவேலன், இதுல இருந்து நீங்க சரத்துக்கு பேசணும். நான் ஏண்டா பேசணும்? நீங்க பேசுவீங்க, ஆனா சரத் கேட்க போறது உதின்னா வாய்ஸ். எப்படிடா? வாய்ஸ் சேஞ்சிங் ஏஐ ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். நீங்க உங்க குரல்ல பேசுங்க, ஆனா அவனுக்கு உதின்னா வாய்ஸ்ல தான் கேட்கும். டே, அதுக்கு அவனே பேசலாமே, நான் எதுக்கு? யோ மாம்ஸ், இந்த ஆக்சிடென்ட் நடக்க போறதே உதின்னாக்கு தெரியாது. என்னது? டே, என்ன பேசுற? இத பிளான் பண்றதே இவன் தானே, அப்புறம் எப்படிடா தெரியாம போகும்? அதுதானே, உதய்க்கு எப்படி வேலை தெரியாம போகும்? என்ன பிளான்னு முழுசா சொல்லுங்கடா. மச்சான், அவன் எனக்கு குறி வச்சிருக்கிறதே எனக்கு தெரியாது. உனக்கு தான் தெரியுமே. முன்னாடியே தெரிஞ்சதுனா ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேட்பாங்க. அப்படி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரத் என்ன எப்படி அட்டாக் பண்ண முடியும்? ஹிட் அண்ட் ரன் தான் அவன் பிளான். அதாவது அவன் கையால என்ன கொல்லணும், ஆனா கொன்னது அவன் தானே வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். சோ வழக்கம் போல ராணிப்பேட்டைக்கு கிளம்பினா என் பின்னாடி லாரி ஸ்பீடா வரவும் ஏதோ அவசரம்னு அதுக்கு வழி விட்டேன். ஆனா அது திரும்ப இடிக்க வரவும் சுதாரிச்சிடுவேன். அப்படி இருந்தும் லாரி என்ன துரத்துறது தெரிஞ்சதும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேகமா போயிட்டு இருக்கனா அவனுக்கு எப்படி கால் பண்ண முடியும்? அதை விட நாளைக்கு விசாரணைன்னு வந்தா என்னோட கால் ஹிஸ்டரியை பார்க்க மாட்டாங்களா? அதுல நான் அவனுக்கு கால் பண்ணது தெரிஞ்சுட்டா நான் போட்ட திட்டம் எல்லாம் வீணாகிடாதா? எல்லாம் சரிடா, அவனுக்கு கால் பண்றது நீன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? இதோ இப்படி என்றவன் அவன் கையில் இருந்த பேசியில் சரத்துக்கு அழைத்தான். முதலில் அழைப்பை எடுக்காதவன் மூன்றாவது ரிங்கில் எடுக்கவும் உதய் அவனிடம் பேசியதை கேட்டு ராகவனும் சரவணனும் அதிர்ந்து போயினர். மாப்ள, ஏண்டா அப்படி? நீ பேசுற பேச்சுல அவன் கோபம் இன்னும் அதிகமாகாதா? அதுதான் மாமா எனக்கு வேணும். அப்போதான் அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன வேகத்தோட என்ன கொல்ல கிளம்புவான். நான் காலையில ஷோரூம் வந்துட்டு ராணிப்பேட்டை கிளம்புற டைம அவனோட ஆளுங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டவன் நிச்சயம் காத்திருப்பான். இப்ப ராகவ் கேட்டதானே நாம பிக்ஸ் பண்ண இடத்துல எப்படி சரியா ஆக்சிடென்ட் பண்ண முடியும்னு. அதுக்கு தான் அந்த போன். நான் ஸ்பாட்டை நெருங்கவும் ராகவுக்கு கால் பண்ணுவேன். அவன் உடனே அந்த பொறுக்கிக்கு கால் பண்ணி நாங்க எழுதி கொடுத்ததை பேசணும். அப்படி பேசினா என்னவாகும்? அவனோட வேகம் அதிகமாகும். நாம மார்க் பண்ண ஸ்பாட்ல வண்டி அடிச்சு தூக்குவான் என்று தோள்களை குலுக்கிக் கொண்டு சொன்ன உதயை பார்த்திருந்த ராகவன், என்னடா இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? மச்சான், ஸ்பாட் நெருங்குறப்ப நான் வண்டி ஆட்டோ மோடு போட்டுட்டு பக்கத்து சீட் போயிடுவேன். கரெக்டா அவன் வண்டி இடிக்கும் முன்ன கீழே குதிச்சிடுவேன். கவலைப்படாத, பிரிகாஷனோட இருப்பேன். பெருசா அடிப்படாது. ஆல்ரெடி நானும் வேலுவும் ஒரு டெமோ பாத்துட்டோம். உதய், மாமாக்கு தெரியாம இது செய்யறது சரி வருமா என்று சரவணனிடம், இப்ப இருக்க சூழலுக்கு அப்பா கிட்ட சொன்னா ஒத்துக்கிற மாட்டார் மாமா. அவருக்கு இது தெரிய வேண்டாமே பிளீஸ். எனக்கு என்னமோ நீ இவ்ளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு தோணுது மச்சான். நான் ரிஸ்க் எடுக்கலனா உன் தங்கச்சி அவன் நிம்மதியா வாழ விட மாட்டான். பரவாயில்லையா என்று ராகவனை முறைக்க, வேற ஏதாவது பெட்டரா யோசி. டேய், இது என்ன ஏன் பிளானா? என்ன லாரி வச்சு தூக்க பிளான் போட்டது அந்த சைக்கோ. அதை எனக்கு ஏத்தபடி நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன், அவ்வளவுதான் என்று உதய் சொல்ல, அவனருகே இருந்து ருத்ரவேலன் எழுந்து சென்று ராகவனின் தோளில் கை போட்டு, கிரிமினல் கேஸ் வேற ஃபேமிலி கேஸ் வேற, புரிஞ்சுக்கோங்க மாம்ஸ். உதினா சொல்றதுதான் சரி. ஃபேமிலி கேஸ் ஸ்லோவா தான் மூவ் ஆகும். அதுவரை அவன் ரொம்பவே சுதந்திரமா சுத்திட்டு இருப்பான். அந்த பொறுக்கி அப்படி சுத்துறது மட்டும் இல்லாம அன்னைக்குதான் இன்னும் தொந்தரவு கொடுப்பான். அதுக்காக இவன் உயிரை பணைய வைப்பீங்களாடா? இதுக்கு பதிலா அந்த பொறுக்கி அடிச்சு படுக்க வைக்கலாமே. அதுதான் உதினா ஏற்கனவே பியூஸ புடுங்கி படுக்க வச்சிட்டாங்களே என்று அட்டகாசமாக சிரிக்க, அப்பவும் அவன் அடங்கலைய வேலை. அவன் மேலேயும் கஞ்சா அபின் கோக்கேன்னு ஏதாவது கேஸ போட்டு போலீஸ் அடிய காட்டுடா, அப்பவாது அடங்குறானா பாக்கலாம். யோ மாம்ஸ், இதெல்லாம் அவன் தூசியா ஊதிட்டு போயிடுவான். அதை விட இப்ப அவன் மேல நம்ம கை வைக்கிறது கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லிடுறதுக்கு சமம். அவனுக்கு ஏதாவது நடந்தா கண்ணை மூடிட்டு அண்ணாவை தூக்கி உள்ள வைக்க வேண்டியிருக்கும். புரியுதா இல்லையா உனக்கு? புரியுதுடா. இருந்தாலும் எல்லாம் நல்லபடியா நடக்குமா? அவன் ஏதாவது பிளான் மாத்திட்டா இல்ல குறுக்க ஏதாவது வண்டி வந்துட்டா என்ன செய்ய? அப்படி எதுவும் நடக்காது மாம்ஸ். ஆக்சிடென்ட் நடக்க போறது என்னோட ஏரியா லிமிட்.
அதோட அந்த யூடியூபர் உடனே அண்ணாவை பக்கத்துல இருக்க ஜிஹெச்ல சேர்த்துடுவாங்க. எனக்கு தகவல் கிடைச்சதும் உடனே ஸ்பாட்டுக்கு வந்துடுவேன். அதுக்குள்ள முன்னாடி போயிருக்கவங்க சரத்தை பிடிச்சிடுவாங்க. அவன் தப்பிச்சு ஓடிட்டா மாம்ஸ், அதுல வரப்போறது யூடியூபர் மட்டும் இல்ல, என்னோட நம்பகமான ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான். சரத் எவ்வளவு ஓடினாலும் தப்பிக்கவே முடியாது. நான் ஃபார்மாலிட்டிக்கு உதினாவை விசாரிச்சுட்டு கையும் களவுமா மாட்டி இருக்கிற அவனை அடுத்த சில மணி நேரத்திலே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி கஸ்டடி எடுத்துடுவேன் என்று திட்டத்தை சொல்லி முடிக்க, சரத்துக்கு நிச்சயம் அட்டெம்ப்ட் டு மர்டர்ல தண்டனை கிடைக்கும். அதுக்குள்ள தளிர் கேஸை நிம்மதியா நடத்தி முடிச்சிடலாம். அவனால தீனா அசோக்கையும் மற்ற சாட்சிகளையும் ஆதாரங்களையும் ஜெயிலுக்கு உள்ள இருந்து கலைக்கிறது கஷ்டம் என்று சொல்லவும் மற்றவர்கள் முகத்தில் புன்னகை அரும்பியது.